வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி வீடியோவில் இன்சால்வன்சி ஆஃப் பார்ட்னர். ஸோ ஏற்கனவே அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர் இது எல்லாமே பார்த்தோம். இன்சால்வெண்ட் அப்படின்றது நம்ம வழக்கத்தில் கலைக்கீழ சொல்கிறது மஞ்சள் நோட்டீஸ். அதாவது அந்த பார்ட்னர் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இது மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் நார்மலாக ஒரு பார்ட்னர் இன்சால்வெண்ட் ஆனால் என்ன பண்ணுவாங்க, அதோட ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். மெயினாக வந்து கேரி வைசஸ் முரரி அப்படின்றது என்னென்னா, இன்றைக்கி இருக்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து சால்வன்சி ஆஃப் பார்ட்னர்ன்ற அப்படின்றத கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ சால்வெண்ட் பார்ட்னர் அப்படின்றவர் பார்த்திங்க அப்படின்னா, பிரிங்கிங் கேஷ் ஈக்குவல் டு த ஷேர் ஆஃப் லாஸ் ஆர் ரியலைசேஷன். த லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் இன்சால்வெண்ட் பார்ட்னர் ஷுட் பி பார்ன் பை த ரேஷியோஸ் ஆஃப் கேபிட்டல்ஸ் ஆஃப்டர். ஸோ நெட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்சால்வெண்ட் பார்ட்னர் வந்து சால்வெண்ட் பார்ட்னர் ரேஷியோஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ சி இன்சால்வன்சி வில் பி டெபிட்டட் இன்டூ ஏ அண்ட் பிஸ் ரேஷியோவில் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து ஏ வந்தோட டெபிட் வந்து 2000, பியோடது 1000 அண்ட் வில் பி டெபிட் வில் கெட் 8000 அண்ட் 4000 வில் கெட். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் பார்ட்னர்ஷிப் கேபிட்டல் வந்து டெபிட் பேலன்ஸ் வில் பி ரெஸ்பான்ஸ். இது வந்து ரெஸ்பான்ஸ் வில் நாட் பி ரெஸ்பான்ஸ் ஃபார் டியூ டு தி இன்சால்வன்ஸ் ஆஃப் த பார்ட்னர். திஸ் இஸ் ஈவன் ரிச்சர் தென் தி அதர் சால்வெண்ட் பார்ட்னர். சரியா? ஸோ ஃபிக்ஸட் அண்ட் ஃபிக்சுரேட்டிங் கேபிட்டல்ஸை எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ் ஆஃப் இன்சால்வெண்ட் பார்ட்னர்ஸ் ரேஷியோஸை பொறுத்த வரைக்கும் டிசல்யூஷன், அதாவது ஆஃபன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் டிசல்யூஷன் மஸ்ட் பி டிஸ்ட்ரிபியூட்டட். த சேஞ்ச் இன் த ஃபிக்ஸட் கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷியோட டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் ஆன் இன்சால்வெண்ட் பார்ட்னர் வில் நாட் பி சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் ரிசர்வ்ஸ். இந்த கேபிட்டல் வந்து ஃப்ளக்சுவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ஆர் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் வந்து இருந்ததுன்னா கேபிட்டல் ரேஷியோ வில் இன்சால்வெண்ட் ப்ராஃபிட் லாஸ். சப்போஸ் ரியலைசேஷன் பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் ஏ அண்ட் பிஸ் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 5,000, சிஸ் கேபிட்டல் வந்து 5,000 அப்படின்னா கேஷ் வந்து 16,000. த ரிசர்வ் ஆஃப் கிரெடிட்டட் டு ஆல் பார்ட்னர்ஸ், ஏஸோட கேபிட்டல் பிகம்ஸ் 12,000, பியோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 இருந்து கொண்டு வந்துடுவாங்க. சரியா? அண்ட் சிஸ் கேபிட்டல் வில் பி டெபிட் பேலன்ஸ் ஆஃப் 3,000. The C's fixed loss will be borne by both A and B. ஸோ பியோட லாஸ் வந்து 3000 இருக்கு இல்லையா, அதை யார் ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பி வந்து எந்த ரேஷியோவில் 10:5. பட் கேபிட்டல் ஃப்ளக்சுவேட்டிங் ரேஷியோ வில் பி, பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஃப்ளக்சுவேட்டிங் ரேஷியோ அப்படின்றது எப்படி மாறிடும் அப்படின்னா 12:7 அப்படின்னு மாறிடும். சரியா? ஓகே. ஆல் பார்ட்னர்ஸ் இன்சால்வெண்ட்டாக ஆகிறாங்க. ஒரு ஃபார்மில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வைக்கிறாங்க, லாஸ் ஆகுது, எல்லா பார்ட்னர்ஸும் இன்சால்வெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ வந்து கிரெடிட் ரியலைசேஷன் அக்கௌண்ட், அதர்வைஸ் ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஷுட் பி யூஸ் வே. ஆல் த அவைலபிள் கேஷ் ஷுட் பி பெய்ட் டு தி கிரெடிட்டார்ஸ். த அமௌண்ட் ரிமைனிங் அன்பெய்ட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் த பார்ட்னர் ஷுட் பி க்ளோஸ் பை ட்ரான்ஸ்ஃபரிங் டெஃபிஷியன்சி அக்கௌண்ட். இருக்கக்கூடிய எல்லா இதையும் வந்து விற்றுட்டு அதில் லாஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரொவிஷன்சி அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போய்டுவோம். பீஸ் மீல் டிஸ்ட்ரிபியூஷன். when a firm is dissolved, ஒரு ஃபார்மை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. த அசட்ஸ் ஆர் கிராஜுவலி சோல்ட் அண்ட் ரியலைஸ் ஆஃப் அ பெஸ்ட் ப்ரைஸ். இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பே அவுட் அவுட் சைடர்ஸ் அவைலபிள் ஃபண்ட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு டு பே தேர் லோன்ஸு. ஸோ அதுக்கப்புறம் தான் தேர் கேபிட்டல்ஸை வந்து பிரிச்சுக்க முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட் ஆர் ஃபாலோட். ஓகே. எதர் ப்ரொபோர்ஷனல் கேபிட்டல் மெஷர் ஆர் மேக்ஸிமம் லாஸ் மெத்தட்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஆல் கிரெடிட்டார்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் ஆர் லோன் பை பெய்ட் ஆஃப் அண்ட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல்ஸ் ஆர் 30,000, 25,000, 20,000. The partner profit and loss ratio is 5:3:2. சரியா? இப்போ வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ப்ரொபோர்ஷனல் கேபிட்டல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேபிட்டல் 75,000. ஸோ 37,000, 22,500, 15,000. ஸோ இதில் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பேஸ் வந்து அதிகம், பிஸ் கேபிட்டல் ஷுட் பி ஹேவிங். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 2/5, பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/5, 2/5 போட்டு 18,000, 12,000 கால்குலேட் பண்ணுவாங்க. இட் மீன்ஸ் ஆல் த models available should be distributed to bring down the capital B and C. As between B and C, taking capital base of C's capital வந்து எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 16,677 ரூபாய். தட் இஸ் 25,000 into 2/3 குறைச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி C's கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 16,000 3,303 ரூபா குறைச்சிருப்போம். சரியா? இதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் டியூ வந்து மொத்தம் எவ்வளோ இருந்தது, பெய்டு பை டியூ எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க சிக்கு, அதுக்கப்புறம் கேபிட்டல் என்ன ஆகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி அண்ட் சிக்கு வந்து ரெஸ்பெக்டிவாக கொடுத்தக்கூடிய அந்த டோட்டல் எவ்வளோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ப்ரொபோர்ஷன் 30,000, 18,000, 12,000 ஆகிடும். பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸிங் ரேஷியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,500, 4,500, 3,000 இருந்தது. ஸோ அதையும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் ஸ்டில் ஆஃப்டர் லியூஸ்க்கு அப்புறம் இருக்க இல்லை லாஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 22,500, 13,500, 9,000.
சரியா? அடுத்து மெத்தட் பார்த்தீங்கன்னா கேஷ் டிஸ்ட்ரிபியூஷன். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா among the partners of return capital loss and assets will be known for the finally unpaid in the ratio of profit and loss shared. The available cash cannot be distributed in the profit and sharing because leaving the balance unpaid of the proportion. The cash available distributed at profit of ratio of capital, the partner focused to bear final loss are different from the profit sharing ratio. Okay, differ பண்ணி இருக்கலாம். Maximum loss. Comparing the total amount of partner will cap available loss assigned to assumption no further amounts will be received. இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வராது, இந்த மேக்ஸிமம் லாஸ் இவ்வளோ தான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே இந்த கார்னர் வைசஸ் முறி அப்படின்னு சொன்னாலே அது வந்து இந்த கான்செப்ட் தான், இந்த பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க. the total balance of the capital amount hand over by the partners accordingly. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 70000 ரூபாய் டோட்டல் அமௌண்ட் அவைலபிள் வந்து 30000 ரூபாய். ஸோ மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40000 ரூபாய். ஸோ இந்த ஃபாலோயிங் ஷோஸ் 30000 ரூபாய் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். மேக்ஸிமம் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30000 25000 கேபிட்டலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 22500 13500 9000 ரூபாய். ஸோ பேலன்ஸ் ஆஃப்டர் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஷேரிங் ரேஷியோ படி பிரித்தோம் அப்படின்னா 7500 11500 11000. சரியா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. ஸோ இதோட நம்ம பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் முடிக்கிறோம். நாளையிலேருந்து பார்க்குறது கார்ப்பரேட் அக்கௌண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக்காக இதை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் மட்டும் தான் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம அப்படி தான் பார்த்துட்டு போவோம். ஸோ தொடர்ந்து இன்னிலேருந்து வீடியோஸ் வர ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.